தக்காளியின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் பழங்களை குப்பையில் கொட்டி வருகின்றனர். கோவை மாவட்டம் சுந்தராபுரம், நாச்சிபாளையம், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள கேரள மாநில எல்லையான வேலந்தாவளத்தில் தக்காளி சந்தைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த சந்தைகளில் கொள்முதல் செய்யப்படும் தக்காளி சென்னை, கேரளா, ஆந்திரா உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த சந்தையில் வெளிமாவட்ட வியாபாரிகளும் காய்கறிகளை கொள்முதல் செய்கின்றனர். ஒரு வாரத்துக்கு முன்பு வரை இங்கு தக்காளிக்கு 60 முதல் 80 ரூபாய் வரை விலை கிடைத்தது. ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு பின் காய்கறிகளின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. 14 கிலோ எடை கொண்ட ஒரு கூடை தக்காளி 10 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனையானது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தக்காளியின் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் சந்தைகளுக்கு வரும் தக்காளியின் வரத்தும் அதிகரித்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு தக்காளியின் விலை கடுமையாக உயர்ந்திருந்த நிலையில் திடீரென்று ஏற்பட்ட விலை வீழ்ச்சி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளை கவலையடைய செய்துள்ளது. விலை கட்டுப்படியாகாததாலும் அழுகல் காரணமாகவும் தக்காளிகளை வியாபாரிகள் குப்பைகளில் கொட்டுகின்றனர். தக்காளி விலை வீழ்ச்சினாலங்க வியாபாரி எடுக்கிற யாரும் இல்லாதனால ஒரு 10-15 டன் தக்காளியை கொண்டு போய் டேரக்டா வச்சு கடத்தி கொண்டு போய் ஆத்துல கொட்டணுங்க. தக்காளி வரத்து ஜாஸ்தியா இருக்கிறதுனாலங்க வெளியூர்ல இருந்து நிறைய தக்காளி வரதுனால இங்க எடுக்கிற யாரும் இல்லாதனால கிலோ ₹1 எடுத்துமுங்க. நாங்க நம்ம கடைக்கு கொண்டு வந்துடுறாங்க. நம்ம நம்பிங்க நம்ம ஏதோ ஆளுக்கு எடுத்து வித்தலாம் நினைச்சு எடுத்தோம், விற்க முடியல, வெளியே கொட்டணும் கொண்டு போய்ங்க. விலை வீழ்ச்சியால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் செடிகளிலிருந்து தக்காளிகளை பறிக்காமலேயே விட்டுள்ளதோடு கால்நடைகளை மேய விடுகின்றனர். கடந்த 2 நாளா பாத்தீங்கன்னா தக்காளி ரொம்ப விலை குறைஞ்சு 50 பைசாலேருந்து ₹1 வரல விலை போச்சுங்க. அதையும் வியாபாரிகள் வாங்காம இருக்கிறதுனால கமிஷன் மண்டிக்காரரே ₹1 ரேட் போட்டு எடுத்து அதை கொண்டு போய் ரோட்டோரங்களையும் ஆத்துலையும் கொட்டியிருக்காங்க. இது காரணம் பார்த்தீங்கன்னா வரவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால விலை தேவை கம்மிங்க. ஆந்திராவில் உங்களுக்கு புயல் தாக்கினப்போ இங்கே ரொம்ப ரேட்டு அதிகமாக விற்றுதுங்க. ₹500 ஒரு பாக்ஸ் வரல விற்றதுனால விவசாயிகள் அதிகமாக உற்பத்தி செஞ்சுட்டாங்க. அந்த உற்பத்தி அதிகரிப்புனால தான் விலை வீழ்ச்சி ரொம்ப பாதிப்பாக இருக்குங்க. இந்த விலை மேலும் குறையலாம் என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.